ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இப்போதைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்க இந்த ஜிப்லி இமேஜை எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணுறது, அதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, லாஸ்ட்டு 1 வீக்காக வந்து பார்த்தேன், இந்த மாதிரி ஜிப்லி இமேஜ் தான் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக வந்து போயிட்டுருக்கு. உங்கள் இமேஜ் இந்த மாதிரி நீங்கள் அனிமேஷன் மூலமாக தாராளமாக வந்து கன்வெர்ட் பண்ணலாம். அதை எப்படி ஆன்லைன் மூலமாக கன்வெர்ட் பண்ணுறது, அதை பற்றி இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் நீங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் போயிட்டு க்ரோக் அப்படி நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா முதல்ல ஒரு ஆப் வரும். அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு ஆப் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் போயிட்டு தான் உங்களுக்கான இமேஜை நீங்கள் கன்வெர்ட் பண்ணலாம். 2-3 ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதில் இதுவும் ஒன்று. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப் நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இல்லை 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கண்டினியூ வித் எக்ஸ். நீங்கள் ட்விட்டர் எக்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் லாகின் பண்ணி நீங்கள் இமேஜ் கன்வெர்ட் பண்ணலாம். ரெண்டாவது கண்டினியூ வித் கூகுள். நீங்கள் மெயில் ஐடி வச்சுருக்கீங்க அப்படின்னா கூகுள் மெயில் மூலமாக நீங்கள் டேரெக்டாக ஆக்சஸ் கொடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். கண்டினியூ வித் இமெயில், அந்த ஆப்ஷன் 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம செகண்டாக இருக்க பாருங்கள், கண்டினியூ வித் கூகுள்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் எந்தமான மெயிலாம் லாகின் இருக்குது எல்லாமே வந்து ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு ஏதாச்சும் உங்கள் மெயிலை நீங்கள் ஆக்சஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் மெயிலை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கீழே உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். கண்டினியூஸ் உங்கள் நேம் கொடுத்து அதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்துருச்சு. ஓகே, ஆஸ்க் எனிதிங் கொடுத்துருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் தாராளமாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம இமேஜ் எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு ப்ளஸ் ஐக்கானு, அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் போயிட்டு டேரெக்டாக கேமரா கொடுத்துருக்காங்க, அது கீழே ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோட்டோவை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஸோ உங்களுக்கு எந்தமான ஃபோட்டோஸ்லாம் தேவையோ அதை நீங்கள் வந்து பார்த்தா ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோவை நீங்கள் கொடுத்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோ வந்து பார்த்தா அப்லோட் பண்ணியாச்சு. அதுக்கு கீழே நீங்கள் என்ன டைப் பண்ணணும் அப்படின்னா ஆஸ்க் எனிதிங்கில் போயிட்டு ஸோ இது டர்ன் திஸ் இமேஜ் இன் ஸ்டுடியோ ஜிப்லி தீம் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அதில் தீமுக்கு பதிலாக ஆர்ட்னு கூட நீங்கள் வந்து கொடுத்துலாம். இதனால் என்டர் பண்ணலாம். உங்களுக்கு என்ன வேணுமோ ஸோ இது ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்தி கொடுத்துட்டு ஏரோ மார்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தா இந்த மாதிரி ஒரு இமேஜ் அதுவே ரெடி பண்ணி கொடுக்கும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தா ஒரு 30 செகண்ட் வரைக்கும் உங்களுக்கு டைம் எடுத்துக்கும். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான இமேஜ் வந்து ரெடி ஆகிடும். இப்போ வந்து உங்களுக்கான இமேஜ் வந்து பார்த்தா ரெடி பண்ணி கொடுத்துருச்சு. ஜஸ்ட் அந்த இமேஜ் மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் அனிமே மாரி ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் மேலே இருக்க பாருங்கள் 3 டாட் ஐக்கான், அதை கிளிக் பண்ணி சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இமேஜ் உங்கள் கேலரியில் வந்து பார்த்தா சேவ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த இமேஜ் வந்து பயன்படுத்திக்கலாம். ஓகே, இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்தா இந்த இமேஜ் மாரி கன்வெர்ட் பண்ணி பயன்படுத்துகிற மாரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இல்லை என்கிட்ட வந்து அந்த க்ரோக் ஆப்பில் என்னால் யூஸ் பண்ண முடியாது, இன்ஸ்டால் பண்ண முடியாது அப்படின்றங்க நீங்கள் ட்விட்டர் எக்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதன் மூலமாக நீங்கள் பண்ணலாம். இதில் நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் க்ரோக்குன்னு ஒரு ஆப்ஷன், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இதில் உங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீங்கள் கெட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போது ஆஸ்க் எனிதிங் கீழே ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த ஃபைல் மாரி. ஸோ ஜஸ்ட் அந்த ஃபைலை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அந்த இமேஜஸ்லாம் இருக்க பாருங்கள், அதை நீங்கள் கொடுத்து அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் இமேஜ் கொடுத்ததுக்கப்புறம் ஆஸ்க் எனிதிங்கில் போயிட்டு சேம் அதே ப்ராம்ப்டை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டர்ன் திஸ் இமேஜ் இன் ஸ்டுடியோ ஜிப்லி தீம் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டு ஏரோ மார்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கும் அதே மாதிரி தான் ஒரு 30 செகண்ட் வந்து டைம் எடுத்துக்கும். ஸோ அந்த டைம் எடுத்துகிட்டு அதுவாக உங்களுக்கு வந்து பார்த்தா ஒரு இமேஜ் வந்து ரெடி பண்ணி கொடுத்துரும். நீங்கள் இந்த ஆப் மூலமாக இந்த ட்விட்டர் மூலமாக பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அந்த இமேஜில் நீங்கள் எடிட்லாம் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸும் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி இமேஜ் ரெடி ஆனதுக்கப்புறம் எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு வந்து இருக்குது. இப்போ வந்து பார்த்தா இமேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி அனிமேஷனில் கொடுத்துருச்சு. அதுக்கு கீழே உங்களுக்கு எடிட்னு இருக்க பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோவில் உங்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னா என்ன எடிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எடிட் பண்ணி கொடுத்துரும். ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் ஆட் பண்ணணும், இல்லை ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னாலும் இதில் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பேஜை இன்னும் அலைன்மெண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து காமிச்சிடும். ஸோ இந்த மாதிரி மெத்தட் மூலமாக ஒன்று க்ரோக் ஆப் மூலமாக அல்லது உங்களுக்கு ட்விட்டர் எக்ஸ் மூலமாக நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அனிமேஷன் நல்லா வந்து மேக் பண்ணி காமிக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா சாட் ஜிபிடி இருக்குது பாருங்கள், ஓப்பன் ஏஐ மூலமாக நீங்கள் பண்ணலாம். அதுக்கு கூகுளில் போயிட்டு ஸோ சாட் ஜிபிடி அல்லது ஓப்பன் ஏஐ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ட்ரை சாட் ஜிபிடின்னு, அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன். ஸோ ஃபைல் ஐக்கான் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபைல் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு முதல்ல நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
இப்போதைக்கு சாட் ஜிபியில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையா சர்வர் இஷ்யூஸ் இருக்குது, ரொம்ப டிலே ஆகுது. ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்டே இருக்காங்க சாட் ஜிபியில். அதனால் அந்த ஓனரும் வந்து ஸோ 2 நாள் முன்னாடி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அதிக பேர் வந்து ஸோ ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. அதனால் எங்களுக்கு வந்து கரெக்டாக சர்வர் இஷ்யூஸ்னால கொடுக்க முடியலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் நீங்கள் நேற்று ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அக்கௌண்ட் கிரியேட் ஆகுது. ஆல்ரெடி சாட் ஜிபியில் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு சேம் அதேமாரி உங்கள் ஃபைலை கொடுத்துட்டு ஆஸ்க் எனிதிங்கில் அந்த ப்ராண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த இமேஜ் உங்களுக்கு ஜிப்லி இமேஜாக வந்து மாற்றி காமிச்சிடும். ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ இதை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் வந்து பார்த்தா உங்கள் இமேஜை வந்து கன்வெர்ட் பண்ண பாருங்கள். நிறைய பேருக்கு இது எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருக்கும். மறக்காமல் அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்.